ஹலோ கைஸ், நீங்கள் கோட்டெக்ஸ் ட்ரேட் எடுத்து அதிகமாக லாஸ் ஆனவங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான முக்கியமான 3 காரணத்தை நான் நோட் பண்ணுறேன். அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா மேபி ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ரீசன், நீங்கள் கோட்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு உட்காரணும். அதாவது லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, எனக்கு இந்த அளவுக்கு வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு இருக்கணும். 2, நீங்கள் கோட்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டாக உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பை சான்ஸ் நஷ்டம் ஆனாலே அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ 3rd பாயிண்ட், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு 20 days இல்லை ஒரு 15 days மினிமம் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் ஆனீங்கன்னா அப்போ நீங்கள் கோட்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட்டு 50 பேருக்கு என்னோடய பர்சனல் 2 இண்டிகேட்டர்ஸை ப்ரொவைட் பண்ணும்.